மருத்துவமனைக்குள் அடியாட்கள் புகுந்தனர். அவர்களுள் ஒருவன் அந்த பெண்ணை பிடித்து தலையில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினான். இப்ப தூரத்துல தான் வெடிச்சது. இது வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான். ஆனா நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே பாம்பு செட் பண்ணி வச்சிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் இங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கலன்னா ஒரே பட்டன் அத அமுக்கி இந்த இடத்தையே தரமட்டமாக்கிடுவேன். ஜாக்கிரதை. ப்ளீஸ் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ரவுடி கிட்ட இருந்து காப்பாத்துங்க. அச்சமயத்தில் அங்கு வந்த கபீர் கூறினார், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒண்ணாகாம நான் பாத்துக்கிறேன். டேய் கான்ஸ்டபிள், உன் டீமுக்கு ஃபோன் பண்ணு. நீ தனியா என்ன பண்ணுவ? சும்மா நின்னு என் மூஞ்ச என்ன பாக்குற? உன் டீமை கூப்பிட்டு என் உயிரை காப்பாத்து. ஆனால் அந்த தீவிரவாதியின் பார்வை கபீர் மீது பட்ட அடுத்த நொடியே அவன் அந்த பெண்ணை விடுவித்துவிட்டு கபீரின் காலடியில் விழுந்து சரணடைந்தான். கபீர் சார், சார் நீங்க இங்க எப்படி சார்? நீங்க தான் அந்த நாட்டை விட்டே போயிட்டீங்களே. என்ன மன்னிச்சிருங்க சார். நான் இப்பவே இந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடுறேன். அப்புறம் என் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ். கபீர் அந்த பெண்ணிடம் ஏதாவது கூறுவதற்குள் அங்கிருந்த அடியாட்கள் அனைவரும் தப்பி ஓடினர். கபீரால் ஒருவரை கூட பிடிக்க இயலவில்லை. நான் அந்த ரவுடிங்களை துரத்தி பிடிக்கணும். கபீர் அவர்களை துரத்தி சென்றார். ஆனால் அனைவரும் தப்பித்து விட்டனர். கபீர் தனக்குள்ளேயே பேசிக் கொண்டார், இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, இல்லைன்னா அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கபீர் சீக்கிரமாக டெல்லிக்கு வந்து மீண்டும் காவல் நிலையம் திரும்பினார். அப்போது அவரது உயரதிகாரி மஞ்சித் சிங் கேட்டார், முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.